ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். அல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப அருமையான வசனம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் அவர் உடன்படிக்கை தேவனாகவே இருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் நம்மளை மாத்திரம் பார்க்குற தேவன் கிடையாது. அவர் நம்மளோடு கூட உடன்படிக்கை செய்து நமக்கும் நமக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதற்கு அவர், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். அதுதான் உடன்படிக்கையாக இருக்கிறது. எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார் என்றால் அவர் உடன்படிக்கை மாறாத தேவனாகவே இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தார் என்றார் அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கை நிறைவேற்றி முடிப்பார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. மீண்டும் 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 தேடி வருகிறார். ஆபிரகாம் சந்ததியை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறார். அவர்கள் சந்ததியில் ஒரு சில நேரத்தில் அவர்கள் பின்மாடத்தில் போய் விடுகிறார்கள். ஆண்டவர் விட்டு தூரம் போய் விடுகிறார்கள். ஒரு சில நேரத்தில் பாவத்தில் கூட விழுந்து விடுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு நிமித்தம், ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் மீண்டும் மீண்டுமாக அவர் என்ன பேசுகிறாரு? நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோப்பின் தேவனமாய் இருக்கிறேன். திபிராம சொல்றீங்க. மீண்டும் மீண்டுமாக அவர் அந்த சந்ததியை தேடி தேடி வருகிறதை பார்க்கிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று செய்கிற, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சந்ததி அவர் பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதற்கு அவர், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் செஞ்சால் அந்த காரியம் பயங்கரமாக இருக்காது. நாம் செய்தால் அது நேர்த்தியாக முடிக்க முடியாது. நாம் செய்தால் நம்மளுடைய பலத்தால் முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் வருவது நல்லது. அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் செங்கடல் வருவது நல்லது, யோர்தான் நதி வருவது நல்லது. அதுக்கு தான் பாலும் தேனும் ஓர தேசத்தை நாம் கடந்து போக முடியும். நம்மளுக்கு முன்பாக யோர்தானோ, நம்மளுக்கு முன்பாக செங்கடலோ வரவில்லை என்றால், நாம் இருக்கிற சொகுசிலே நாம் இருந்து கொண்டிருந்தால் நம்ம உயர்வான இடத்துக்கு போக முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நெருக்கடிகளோ, ஒரு தடைகளோ, ஒரு போராட்டங்களோ வரும் பொழுது அதில் கர்த்தர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து அந்த தடை கற்களை கர்த்தர் படிக்கற்களாக மாற்றி, அந்த தடைகளுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி நம்மளை உயர்வான ஸ்தானத்திலும் மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போகிற தேவனாகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உன்னோடு கூட இந்த நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நம்மளை வச்சு நம்ம சும்மா நின்றா மாத்திரம் போதும். இந்த ஊழியத்தில் நம்ம சும்மா நின்றா மாத்திரம் போதும். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பக்கல் பசங்க, இந்த ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்தில் சும்மா நின்றா மாத்திரம் போதும். ஆண்டவர் சமூகத்தில்
ஜெபத்தில் நின்றா மாத்திரம் போதும், அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். சும்மா நிற்கணுங்க. அல்லேலூயா. நான் உன்னோடு கூர்ந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எப்போ ஆண்டவரே எப்போ நடக்கலன்னு தெரியாது. ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். முடியாத காரியங்கள் நம்மளை கொண்டு தான் செய்வார். உங்களால் முடியாததை உங்களை கொண்டு தான் கர்த்தர் முடிப்பார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மோசே ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது மோசே நல்லா பேச தெரியுமா? பேச தெரியாது. ஊழியத்திற்கு வர வேண்டும் என்றால் என்ன தெரியுதே இல்லையோ நல்லா பேச தெரியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லைங்களா? ஒரு ஊழியக்காரனை வரனா முன்னாடி என்ன பண்ணோம்? முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் ஜனங்கிட்டையும் பேசணும். இந்த பேச்சு ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் பேசுவதற்கு அவர் திக்குவாயாக இருக்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவா இருக்கிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்சு வேதத்திலேயே ஒரு பெரிய ஊழியத்தை, அநேக ஜனங்களை வழிநடத்தி வருகிற ஊழியத்தை யார் செய்தார் என்றால் மோசே செய்தார். ஆனால் மோசே அழைக்கும் பொழுது அது அவர் எப்படி இருக்காரு? நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு ஆளை போய் தேர்ந்தெடுக்கவில்லை, நல்ல ஒரு திறமையான ஆளை போய் தேர்ந்தெடுக்கவில்லை. ஒன்றுத்துக்கு பேச தெரியாத திக்கி பேசுகிற ஒரு மனுஷனை தான் தேர்ந்தெடுத்து கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பலவீனமான பாத்திரத்தை தான் பலமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். மீண்டுமாக சொல்கிறேன், பலவீனமான எண்ணெயை எடுத்து தான் கர்த்தர் அவர் ஊழியத்தில் பலமாய் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பாராக. உங்களால் முடியாதது உங்களை கொண்டு தான் கர்த்தர் முடிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ திக்குவாய் மந்தனாவாக இருந்த அந்த மனுஷங்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூடுந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த வசனத்தில் முன்னாடி படிச்சுன்னு வந்தீங்கன்னா அவருடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், நம்மளோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ, எவ்வளோ நேரம் பிரசங்கத்தை கேட்குறோமோ இல்லையோ, முதலாவது தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபம் ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வர்றது நல்லது, மற்ற ஜபங்களில் கலந்து கொள்வது நல்லது. தனிப்பட்ட முறையில் நம்ம ஜபம் பண்ணி கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் வல்லமையாக பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம், அது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனான் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சின் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதல் காரியம் நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனாங்களாம், ஒரு சகோதரி இருந்தாங்களாம். நீ எப்போம்மா எழுந்துவ? எத்தனை மணிக்குமா எழுந்துவ? சூரியன் வெளிச்சம் எங்கள் வீட்டு ஜன்னல் பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? எழுந்துருவாங்களாம். சூரிய வெளிச்சம் ஜன்னல் பட்ட உடனே எழுந்துருவாங்களாம். அந்த வீட்டில் போய் அவங்க சொன்னாங்களாம், பரவாயில்லம்மா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிற நீ, சூரிய வெளிச்சம் சின்ன கதிர்கள் பட்டோன்னு எழுந்துடுற. நீங்கள் போங்க, நான் சொன்னது சாயந்தரம் மறையும் போது சூரிய பட்டு தெரியுமா, அப்போ எழுந்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் 2 சகோதரிகள் பேசியிருந்தாங்களாம் ஒரு வீட்டில். உலகத்திலேயே ரொம்ப அதாவது ரொம்ப அதிர்ஷ்டமான கணவன் மனைவி யார் சொல்லுங்கள்? உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டமான ஆமென் கணவன் மனைவி யார் சொல்லுங்கள்? நீங்கள் கிடையாதா?
நீங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கனவு மணி. ஆமேன். அவரும் ஒத்துக்கினார் விசுவாசமாக. அது கேட்டுச்சான். யாரும் கேட்டுச்சான்? அவங்க சொன்னாங்களாம், உலகத்தில் ரொம்ப அதிர்ஷ்டமான கனவு மணி யாருன்னா முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள். முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள். ஏமா அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் மாமியாரே இல்லை. மாமனார் கூட பெரிய சண்டை வராது. இந்த மாமியார் கூட தான் வீட்டில் என்ன வருது? ஆமாம், ஒரே சண்டையும் போருமா இருக்குது. எத்தனை பேராம சொல்கிறீங்க? அவங்களுக்கு தான் யார் இல்லை? மாமியார் இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மோசைக்கு முதல் காரியத்தை பண்ணுறாரு. நீ விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலை மேலே ஏறி வந்து நிற்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மற்ற ஜபங்களில் ஆராதனையில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதிகாலையில் ஒருவரும் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். நான் எப்பவுமே கேட்க மாட்டேன், கேட்குறேன். யாரெல்லாம் இன்றைக்கி அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணிங்க? ஆமேன், ஆமேன். ஸ்டேஜில் வந்து நம்ம நிற்கிறேன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலை ஜெபம் பண்ண வேண்டும். நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேங்க உலகத்திலேயே. ஏன் கிறிஸ்தவர்கள் விழுந்து போயிடுறாங்க? ஏன் கிறிஸ்தவர்கள் வாழ்வாதாரம் மேலே வரவில்லை? ஏன் பாவத்தில் விழுந்து போயிடுறாங்க? ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அதில் எப்படி வழி தராமல் வெளிவர முடியாமல் தவிக்கிறார்கள் என்றால் அவங்கக்கிட்ட ஒன்றையோன்னு இல்லைங்க, ஜபம் இல்லைங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகிற காரியங்கள் இல்லை, ஜெபிக்கிற காரியங்கள் இல்லை. ஆண்டவரை உண்மை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு நேரத்தோடு தேடுகிற கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் குறைந்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளோடு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க வேண்டும் என்றால் நம் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம நிற்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம நிற்க வேண்டும். அதிகாலையில் நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் ஆயத்தமாகி, எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தமாகி. தூங்கு முஞ்சோட ஜெபம் பண்ணக்கூடாது. பல்லு வளர்க்காம ஜெபம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமன்னு சொல்கிறீங்க? அழகான ஒரு வாசனம் சொல்கிறாரு, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. பகல் பசங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வாழ்வாதாரமும் மாற்றப்பட வேண்டுமென்றால் நீங்கள் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நீங்கள் அதிகாலை வேலையில் ஆண்டவரை தேடி பாருங்கள். அதிகாலை வேலையில் ஆண்டவரை துதிச்சு பாருங்கள். அதிகாலை வேளையில் ஆண்டருக்கு அந்த நேரத்தை, அந்த நாளுக்கான முதல் நேரத்தை ஆண்டருக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும், பாவத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும், உலகத்தின் காரியத்தை மேற்கொள்ள முடியும். நாம் வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏன் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியலை? எதுக்கு எடுத்தாலும் தோல்வியாக இருக்கிறது. ஆமென். ஏன் நம்ம மனதின் சிந்தைகள் மாறுகிறது, மனதின் யோசனைகள் மாறுகிறது. சபைக்கு வரும்போது நம்ம நல்லா தானே இருக்கிறோம். சபைக்கு வரும்போது கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், நல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் அப்படி போக போக நம்ம பின்மாற்றத்திலையும் உலகத்தின் காரியத்தில் போவதற்கு காரணம் என்னவென்றால் நமக்குள்ளாக ஜெப ஜீவியம் இல்லை, நமக்குள்ளாக கர்த்தரை தேடுவதில்லை, நமக்குள்ளாக கர்த்தரை உண்மையாக தேடுவதில்லை, முழு இருதயத்தோடு தேடுவதில்லை, முழு ஆத்மாவோடு தேடுவதில்லை. இந்த வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு அப்படி நம்ம இருந்துடுறோம். அது எடுப்பதில்லை, அது படிப்பதில்லை. நம்ம உலகத்தின் காரியத்திலும் நம்ம குடும்ப காரியத்திலும் நம்ம ஓடிக்கொண்டு போய்கொண்டு வந்திருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியவில்லை, பிசாசின் கிரியைகள் நம்மளால் ஜெயிக்க முடியவில்லை, பாவத்தையும் நாம் ஜெயிக்க முடியவில்லை. எத்திவிராம சொல்றீங்க. அடிப்படையானது ஒன்று தான், ஜெபம். தனிப்பட்ட ஜெபம், அதிகாலை ஜெபம். நீங்கள் எந்த மீட்டிங் வேணாங்க போங்க, எந்த வரம் பெற்ற பாஸ்டர் மேலே தலைமையில வச்சு கை ஜெபம் பண்ணலாம், இல்லை 3 நாள் உபவாச ஜெபம் பண்ணலாம். நான் 3 நாள் உபவாச ஜெபம் பண்ணிவிட்டு 30 நாள் நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த 3 நாள் உபவாச ஜெபம் வேஸ்ட்டு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஜெபம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பழக்கமாகவும் ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவன் நம்மளை பயன்படுத்த முடியும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போவதனாலையோ, இல்லை நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து பங்கு பெற்றேன், ஏதோ நான் போனமே வரணுமே சொல்லிட்டு வரக்கூடாது. உண்மையாக நாம் தேடப்பட வேண்டும், உண்மையாக கர்த்தரை தேட வேண்டும்.
ஒரு சில சபைகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சில மக்கள் நல்லா கொடுக்குற விதைக்கிற பொருளாதாரத்தில் கொடுக்குற விதைக்கிற மனுஷங்க பிள்ளை குடும்பமாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கம்மியாக விதைக்கிற கொடுக்குற அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க அங்கே அந்த காணிக்கைகளை என்ன பண்ணுறாங்க, தசமாவது காணிக்கையும் அவங்க பேர் எழுதி அந்த கவரில் போடும் பொழுது ஆமேன் அப்போ நான் தான் கொடுத்தேன், இவங்க தான் கொடுத்தேன். நான் சொல்கிறேன், நம்ம சபையில் யாருமே எழுதி போட தேவையில்லை, எல்லோரும் அறிக்கை செய்து போட வேண்டும். பரலோகம் பார்க்கட்டும், நாம் போடுவதை பாஸ்ட் பார்க்கணும் அவசியமே கிடையாது. எதிராம சொல்கிறீங்க, ஆண்டவருக்கு விதைக்கிறீங்க, விளைச்சலை கொடுக்குறவர் அவர் தான். நிறைய சபையில் இதுதான் காரணம், இவங்க அதிகமாக கொடுத்தாங்க, இவங்க கம்மியாக கொடுத்தாங்க, இதனால் வேற்றுமைகள் அந்த குடும்பத்தை ஒரு மாதிரியாகும், இந்த குடும்பத்தை ஒரு மாதிரியாகும். பார்க்கும்பொழுது தான் சபை வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அண்ணர்களே பிரியமார்களே, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, பாஸ்ட் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு நான் முழு இருதயத்தோடு விதைக்க போகிறேன், முழு நேரத்தை கர்த்தர் நான் கொடுக்க போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தேவ பக்தியும் தேவ பயமாக இருப்பது முக்கியம் கிடையாது. எல்லா நாளுமே நம்ம தேவ பக்தியும் தேவ வேண்டாம். பக்கல் பசங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தேவ பக்தியாய் இருப்பது, தேவ பக்தி தேவ பயமாக இருப்பது ஒரு நாள் போதாது. எல்லா நாளுமே தேவ பக்தி தேவ பயத்தோடு டெய்லியும் ஜபத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது பிசாசை மேற்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், உலகத்தின் காரியத்தை மேற்கொள்ள முடியும், வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும், கர்த்தருக்கென்று பயன்பட முடியும். கரங்களை தட்டி நம்ம மையப்படுத்துங்க. நம்மளை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப பெரிய விஷயமாகுது. நாம் பாவத்தை விழாதபடிக்கு ஓடுவது ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சு கிறிஸ்தவர்களுக்கு. என்ன காரணம்? அப்போ நம்மளே பாதுகாத்து கொள்ள முடியாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எப்படி மற்றவர்களாம் பயன்பட முடியும்? எப்படி மற்றவர்கள் நம்ம ரட்சிக்க முடியும்? எப்படி கர்த்தர் நம்மளோடு கொடுத்து அவர் செய்கிற காரியமாக இருக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, முதல் அடிப்படையானது ஒன்று, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லு. அப்பொழுது ஆண்டு சொல்கிறாரு, உன்னோடு கொடுத்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசே வீட்டில் தூங்கினே இருந்துட்டு விடிய காலத்தில் எழுந்தாமல் நல்லா குறைக்க விட்டு தூங்கிட்டு ஆயத்தமாகாமல் வீட்டிலே இருந்துட்டார்னா இந்த வார்த்தை அவருக்கு கிடைத்திருக்காது, அவர் பயன்படுத்தி இருக்கவே முடியாது. நீ ஆயத்தமாகி வர வேண்டும். என் மகனே, என் மகளே எல்லாம் கர்த்தா கவனிங்க. அன்பானவர்களே, பிரிமாரெல்லாம் கர்த்தா கவனிங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நீதியில் ஆயத்தமாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் கிடையாதுங்க, மற்ற நாள் எல்லா நாளுமே ஆண்டு சமூகத்தை தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் சபைக்கு வந்து போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாது, நிச்சயமாக மாறாது. இப்படி தான் நாம் இருந்து கொண்டு இருப்போம். நாம் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக தேடுகிறோமோ, நீங்களே கேட்காத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ஓடி வரும். அதுதான் உண்மை. எத்தனை பேராம சொல்றீங்க? அப்போது ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக விரும்புகிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளை காப்பாற்றிக்கொள்ள போராடக்கூடாதுங்க, மற்றவர்களை காப்பாற்றும்படியாக தான் நாம் ஜெபிக்கலாம் இருக்க வேண்டும். இன்னும் கிறிஸ்தவர்கள் நாமளே சேத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டு ஒருத்தர் 2 பேர் போய் சேத்துல விழுந்துட்டாங்கன்னா, 3ஆவது ஆளும் சேத்துல இருக்காருன்னா அந்த சேத்துல என்ன பண்ண முடியாது, தூக்கவே முடியாது. தூக்குனா அவங்க தான் போயிடுவாங்க. நாம் சேத்துல இல்லாமல் நாம் தர மேலே இருந்தால் மட்டும்தான் சேற்றில் இருக்கிறவங்க நம்ம தூக்க முடியும். எத்தனை பேராம சொல்கிறீங்க? நாம் அவர்களோடு கூட கலந்து கொண்டிருந்தால் எத்தனை வருஷங்கள் போனாலும் இந்த நம்ம மக்களை ரட்சிப்புகள் நடத்த முடியாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நல்லா கருத்தா கவனிங்க. நம்மளுக்குள்ளாக ஒரு பாரம் வருவதாக, நம்மளுக்குள்ளாக ஒரு ஜப ஆவி நம்ம ஆண்டவர் ஊற்றப்படுவதாக. எத்தனை பேராம சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். பூமியில் சகல ஜாதிகளை நம்மளை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். தூங்கி கொண்டிருந்தால் வேலை நடக்காது. ஆண்டவர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். நம்ம உயர்த்தப்படாத காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டு 2, 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம், 20 வருஷம் என்று நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறாததுக்கு காரணம் என்ன? இன்னும் நம்ம ஆயத்தமாகவில்லை, இன்னும் விடிய காலத்தில் தேடவில்லை, இன்னும் ஆயத்தமாக ஆன சமூகத்தை ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போதும் வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறாது. அனுதினம் நம்மளுடைய ஜபம் பழக்கமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். நம்மை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். முதல் காரியம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு பயப்படுவோம், திகைக்க வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், அவரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. 31:6 வாசிங்க.
நான் மனப்படம் சொல்லிட்டேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பக்கத்துல பாசம், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? அவர் உங்களை விட்டு கைவிடுவது விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? நம்ம நிழல் கூட நம்ம விட்டு மறைஞ்சு போயிடலாம். நம்மளோட நிழல் எப்போ விட்டு போக சொல்லுங்க? நல்லா வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் சொல்லும், டைம் எத்தனை கேட்டால் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? கரெக்டாக பண்ணிட்டு பாருங்கள். எங்கள் ஆயா சொல்லுங்க, எப்படி அவங்களுக்கு தெரியும்? சூரிய நொடல். அப்போ அந்த நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த நிழலை வச்சு கரெக்டாக டைம் சொல்லுவாங்க. நம்ம நடல் நினைக்க நிற்கும். அப்போ ஒரு சில நேரத்தில் சூரிய வெளிச்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா நம்ம நடல் அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. நம்ம நடலோடு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறோம், நிற்கிறோம். அப்போ நிழல் கூட நம்மளை அந்த நேரம் தெரியாமல் போகுது. நிழல் கூட நம்ம விட்டு மறைந்து போகலாம். ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எதுக்காக விலகுவதும் இல்லை? உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, பெரிய திட்டத்தை, பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு தான் இந்த ஊழியத்தை எலும்ப கட்டி விரும்புகிறார். உங்களை கொண்டு தான் இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு தான் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தி ஆத்மால் நிரப்ப செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் கர்த்தரை தேடுகிறதாக இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியவில்லை, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து ஓடுகிற நிலைமையில் இருக்கிறோம். ரெண்டாவது காரியம், ஆமென், 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாருக்கும் அருமையான ஒரு வசனம், தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பகல் பாசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? அப்போ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு அம்மா சொல்லுது, ஏன் மனைவிட கொழுந்தியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுது. ஏன் மனைவிட மச்சின்சி அதிகமாக பிடிச்சிருக்குது? ஏன் பிடிச்சிருக்குன்னா, மனைவி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் மாமா அத்தான், பாட்டி ரொம்ப சிரிக்குது, ஞாபகம் வந்துச்சு போல, மாமா என்னங்க வேணும், மாமா அத்தான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி போட்டால் போதும், அந்த குட்டி பேரை சொல்லி கூப்பிடுது. ஏ சுரேஷ் அப்பா, ஏ ரமேஷ் அப்பா, எங்கள் வீட்டில் கூப்பிட்றாங்க ஐசக் அப்பா. ஆனால் கொழுந்த மச்சிஞ்ச மட்டும் என்ன பண்ணுது, கடைசி வரைக்கும் மாமா. ஆனால் தான் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன் எங்கள் ஒய்ஃப் கிட்ட, என்னை ஐசக் அப்பான்னு கூப்பிடாத, என்னை மாமான்னு கூப்பிடு. கொஞ்சம் மாற்றுங்களேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நானும் சொல்லி நிற்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுங்க, குடும்பமாக சீக்கிரமாக குடும்பமாக உட்காந்துருங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் பேராகிறோம் தனித்தனியாக உட்காந்துக்கிறீங்க. நாளைக்கு 1000-2000 பேர் வந்தாங்கன்னா குடும்பமாக உட்காந்தா நீ குடும்பமாக வெளியே போகணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இல்லைன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர், அம்மா எங்கேம்மா இருக்கிறா, என்னை விட்டு போயிட்டே சொல்லக்கூடாது. சபை அவ்வளோ சபை விரித்து அடைய போகிறது. ஆத்மாக கர்த்தரை நிரப்ப போகிறார். குடும்பமாக உட்காந்து அது பேசுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கடைசி வரைக்கும் ஐசக்கப்பா ஜேக்கப்பா அப்பான்னு கூட என்ன பண்ணுறது நாம? எத்தனை பேர் சொல்கிறீங்க?
ஆனால் அதனால தான் அது பிடிச்சிக்குது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அந்த நிலைமையை மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, முதல் காரியம் ஆண்டவர் அவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் ஆயத்தமாகி விடியற் காலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேண்டும். இரண்டாவது காரியம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாக இருக்க வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மோசே மரித்த பின்பு இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளை செய்ய நீ கவனமாய் இருந்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவாய். ஏன் நம்மளை செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்ய முடியவில்லை? ஏன் வாய்க்கலை? ஏன் தோல்வியாது என்றால் நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாக இருக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். படி இல்லையோ இங்கே சொல்கிற வார்த்தைகளை கவனமாக கொடுத்து கேட்க வேண்டும். ஆமீன். வாழை பிள்ளைகள்லாம் கர்த்த கவனிங்க. ஃபோன் வச்சுலாம் நம்ம செல்ஃபோன் பார்க்க இது வசனத்தை படிக்கக்கூடாது, பைபிள் எட்டுனது கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதுபோல் நீங்கள் ஒரு நோட்டை போட்டு இங்கே சொல்கிற வசனத்தை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? எழுத வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஒரு நோட்டு ஒரு பேனா கையில் வச்சுக்க வேண்டும். என் பைபிளில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பேனா எப்பவுமே இருக்கும். என்னோட ஒரு 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 பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒரு நைட்டு ஜபத்துக்கு போயிருந்தேன் வெங்கமங்க பிரேயருக்கு. என் பைபிள் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சுருவேன். நிறைய அங்கே எல்லா பேஜ்லேயும் இப்போ தான் எழுதியிருக்கோம். என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் உட்காந்துற போல், அவர் என்ன நினச்சான்னு தெரியல, பாஸ்டர் பைபிள்லாம் சும்மா பேனால் எழுதக்கூடாது, எனக்கு ஒரு பேனா பென்சில் ஒன்று கொடுத்தாரு, லெட் பென்சில் ஒன்று கொடுத்தாரு, இதுக்கப்புறம் நீங்கள் பென்சில் எழுதுங்க, எழுதி ரப்பர் எடுத்து அழிச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பைபிள் ரொம்ப நாளைக்கு வருமா? எத்தனை பேராம சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், பைபிள் ஒரு வருஷத்துக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். எல்லாமே படித்து ஆமாம் நான் குறிப்புகள் எடுத்து வைத்திருக்க வேண்டும். எத்தனை பேராம சொல்கிறீங்க? மீண்டுமாக புதிய பைபிளை இங்கே படிக்கும் பொழுது புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். புதிய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேராம சொல்றீங்க? நானும் நினச்சி பார்த்தேன், 1ஆவது படிக்கிற பிள்ளைங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்னு வந்துச்சு. ஐசக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற புக்கு அதான் புக்கு சரியாக போச்சு. காலாண்டுக்குள்ளாக ஒரு புக்கு முடிச்சாலும் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் முழாண்டுக்கு அப்புறம் வேறு புக்கு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு கிளாஸுக்கு போகும்போது வேறு புக்கு, 1ஆவது 2ஆவது 3ஆவது 4ஆவது 5ஆவது எத்தனை நாள் போனாலும் என்ன பண்ணுறாங்க? புக்கு மாற்றிடுறாங்க. நானும் எத்தனையோ வருஷம் படிச்சுட்டேன், இந்த புக்கு மாத்திரம் மாற்ற முடியல. படிக்க படிக்க புதிய அர்த்தத்தையும் புதிய வெளிப்பாடுகளையும் புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்கள் எப்போ கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருக்கீங்கன்னா, நீங்கள் படித்து அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளாக ஒரு பைபிள் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? படிக்க தெரியாதவங்க நீங்கள் என்னங்க பண்ணோம்? இப்போ ஃபோன்லேயே வந்துடுச்சு அந்த ஆடியோ பைபிள்லாம். அந்த ஆடியோ பைபிள் மெசேஜ் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஒரு ஒரு டிவியில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாஸ்டர், நல்லா கருத்தாக கவனிங்க. நம்மளுக்கு படிக்க தெரியுன்னு சொல்கிறோம், அந்த கண்ணு தெரியாத பாஸ்டர் அவர் பாஸ்டராக இருக்கார். 2 கண்ணுமே தெரியல, மியூசிக் வாசின்னு பாட்டு பாடுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, காரணத்தை சொல்லாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே மற்றவர்களுக்கு பிரசங்க பண்ண முடியும். எது பேர் ஆமாம் சொல்றீங்க? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். எது பேர் ஆமாம் சொல்றீங்க? 3வது ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஆமீன். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பகல் பாசங்கள தேவன், பகல் பாச சவுண்ட சொல்லுங்க. தேவன் ஆவியோடும், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாக நான் ஜெபம் பண்ணிங்களா? நான் ஜெபம் பண்ணேன். சபைக்கு போகணுமா? போனோம்.
எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஏன் நம் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றால் நம்மளுடைய ஜெபத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே முடிச்சிடறோம். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. நம்ம ஜெபத்துக்குள்ளாக நம்ம எப்போ போகிறோம்னா, நம்ம 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம ஜெபத்துக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதுதான் நம்மளுக்கு முன்பாக வந்து கொண்டு போகிறது. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள் தான் கர்த்தர் பயங்கரமாக எடுத்து போயிடுவார். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடு எப்படிங்க தொழுது கொள்வது? ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவன் மணிக்கணக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆத்தும பாரத்தோடு ஜெபம் பண்ண. நம்ம ஜெபத்தை 5 நிமிஷத்தில் முடித்திடக்கூடாது, 10 நிமிஷத்தில் முடித்திடக்கூடாது. கால் வலிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டு சமூகத்தில் நேராக நிற்க போகிறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டு சமூகத்தில் காத்து இருக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டு சமூகத்தில் நின்று நம்ம செபிக்கிறோமோ, அவளுக்கு அவ்வளோ நம்ம குடும்பங்கள், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், சபையும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். பக்கத்தில் பாசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகள் அடைத்து உயிரை எழும்புவார்கள், உயிரை எழும்புவார்கள். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? 4வது ஒரு காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேகமாக திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஏசாப்பாவிலும் ஏசாப்போட வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏன் நம்ம ஜெபம் பண்ணதில் பதில் வரலாம்? நம்ம இன்னும் நிலைத்திருக்கவில்லை. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கடைப்பிடிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கை கொள்ளவில்லை. அதாவது சபைக்குள்ளும் போது நம்ம பாட்டு பாடுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அலையிலேயே சொல்கிறோம். சபைக்கு வெளியே போயிட்ட வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரே பேச்சு, ஒரே பார்வை, ஒரே செயலாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எது உங்களுக்கு செய்யப்படும். நான் உன்னோடு கொடுத்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ நிலைத்திருக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். அல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மீண்டும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எல்லாம் கருத்தாக்கு ஒன்று கவனிங்க. பக்கல் சொல்லுங்க, ஜெபம் கருத்தாய் பண்ண வேண்டும், கடமைக்கு பண்ணக்கூடாது. கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜெபம் கண்ணு கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும், கடமைக்குன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் நாம சொல்றீங்க? கடமைக்கு நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டு நம்மளை பயன்படுத்த முடியாது. நம்ம கண்ணு கருத்தாய் நம்ம ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்மளுடைய ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். கலாத்தியர் என்னோடு கூட ஒரு வாசனை மாதம் படித்து ஜெபத்தை முடிக்கலாம். கலாத்தியர் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்மளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எல்லாரும் கரங்களை ஊற்றி சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுவே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்ச ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் மாம்ச ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கீங்க? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை ஓய் சொல்லுங்க. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்ச அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், நம்ம முதல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனால் மலை மேல் வந்து நாம் நிற்க வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எது அவன் கொடுக்கப்படும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், வானம் தடைப்பட்டது. மீண்டும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், வானம் மழை தந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். அல்லேலூயா. தங்கள் ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட நான் அடக்க பண்ணப்பட்டு விட்டேன். இனி நான் அல்ல, என் மாம்ச இச்சைகள் நான் சிலுவை அறைந்திருக்கிறேன். ஒரு நிமிடம் எல்லாருக்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறது இல்லையா? அன்பானவர்களே, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஏதோ நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி சபைக்கு வரந்தா கர்த்தரை தேடுறோம், நாம் கிறிஸ்தவர் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, எல்லா கர்த்தா கவுனுங்க, எல்லா கர்த்தா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தனிப்பட்ட முறையில் நான் தேடணும் ஆண்டவரே. கணக்காக நான் தேடணும் ஆண்டவரே. மணிக்கணக்காக தேடணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்மை தேடணும் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஒரு நிமிடம் எல்லாரும் இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, முழு இருதயத்தோடு கேளுங்க. ஆயத்தமாகி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி உள்ள கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகளோ அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் பரலோகத்தை போவதற்கு அவர்கள் போகவே முடியல. நமக்கு கைவிடப்படவே கூடாது, ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, காலம் பொல்லாததா இருக்கிறது. நீ விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனா மலை வந்து நிற்க வேண்டும். நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் வார்த்தை உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அநேக ஆத்துமாக்களுக்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை சுவிசேஷத்தில் பயன்படுத்த விரும்புகிறேன், என்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புகிறேன். உனக்கு நான் கிருபைகளை கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் தரிசனங்களை கொடுத்திருக்கிறேன். அதை நீ விட்டு ஒரு நாள் மறந்து போக கூடாது. உனக்கு உண்டான தேவரத்தை அனுதினம் ஆனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அனுதினம் ஆனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஜெபாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணுமே சொல்லமா. ஜெபாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணுமே. எல்லாரும் கேட்கலாமா? ஜெபாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, 3 வேளையும் ஜெபிக்கணுமே. 3 வேளையும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஓட்டுமையா. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஜெபிக்கணுமே. முழு உள்ளத்தோடு ஜெபாவி
ஊற்றுமையா. முழு ஆத்மாவோடு நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் இன்னொரு விஷயம் ஜெபாவி ஊற்றுமையா. நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியேல் போல 3 வேளையோ. தானியேல் போல 3 வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய கேளுங்க. ஜெபிக்கிற கிருபை தாங்க ஆண்டவர். தாங்கப்பா. ஆண்டவர் உணர்த்துக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறதே இல்லை. ஆண்டவர் தேடுறதே இல்லை. தேவ பயமே இல்லை. ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உண்மை தேடுகிற கிருபை தாங்க ஆண்டவரே. தேடுகிற நேரத்தில் எந்த இடத்துல செலவிடக்கூடாது ஆண்டவரே. என் சிந்தையை மாற்றுகிற எல்லா கிரைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரை தேடுகிற அந்த உணர்வு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தண்ணிப்பட்ட முறையில் தேடின ஆண்டவரே. அதிகாலையில் தேடின ஆண்டவரே. அப்பா இருட்டோடு எழுந்து தேடணும் ஆண்டவரே. ஆயத்தமாக தேடணும் ஆண்டவரே. பரிசுத்தம் ஆண்டவரே. நீதியாக தேடணும் ஆண்டவரே. ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு தேட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் கருத்தாய் எலியா போல கருத்தாய் ஜெபிக்கிற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இரவு பகலும் நாங்கள் உங்களுடைய வேதத்திலே பிரியமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இரவு பகலும் தியானமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைப்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கீங்களே. எங்களை விட்டு விலகாதீங்க ஆண்டவரே. பலவீனமான காரியங்களை மாற்றுங்க. பாவமான காரியங்களை எங்களை மன்னிங்க. நிர்விசாரத்தை எடுத்து போடுங்க. தேவ பக்தி எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். தேவ பயம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே யாரெல்லாம் மக்கள் ஜெபித்திருக்கிறார்களோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறாண்டவரை என் பிள்ளைகளை மக்களை பயன்படுத்துங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க. வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க. கையின் பிரயாசத்தை உயர்த்துங்க. சரீர சுகத்தினால உன்னு சுகத்தினால் அலங்கரிங்க ஆண்டவரை. உள்ளத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. தேவ தரிசனங்களை கொடுங்க. தேவ தாளந்துகளை கொடுங்க. இன்னும் ஜெபிக்கிற முழங்கால்கள் முடங்கட்டும். இன்னும் கண்களில் தண்ணீர்கள் வடியட்டும். ஆத்ம பாரங்கள் உண்டாகட்டும். இந்த ஊழியத்திற்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. தண்ணிப்பட்ட முறையில் தேடுகிற கிருபை தாங்க ஆண்டவரே. உன்னோடு கொடுத்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த வாக்குதத்தை எங்களுக்குமே சபை மக்கள் வாழ்க்கையில் அப்படி நிறைவேறும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. ஏதோ நாங்கள் வாழ்ந்தது போவதில்லை. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி அப்படின்னு நாங்கள் போகாதபடிக்கு உமக்காக எதனா ஒன்று சாதிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் உயிர் உள்ள நாட்கள் வரைக்கும் உமக்காக ஓடி உம்முடைய ஊழியத்தின் திட்டத்தையே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஓட உம்முடைய சித்தத்தின்படி வாழ உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபினால் மூடிக்கொள்வீராக. என் சபை மக்கள் வாழ்வை பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுங்க நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தசே சகல பகல் மறவாதே ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.